அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு அதிதியை தான் எங்களுடைய அதிதிகள் பக்கத்திற்கு அழைத்து வந்திருக்கிறோம். குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் இலக்கியவாதிகள், சிறந்த பேச்சாளர்கள், நூலாசிரியர்கள், கதாசிரியர்கள் இவ்வாறு பல நபர்களை நாங்கள் ஒவ்வொரு விடயங்களிலுமே அறிந்து வைத்திருப்போம். ஆனால் இந்த ஒரு ஆளுமை என்பது அத்தனை விடயங்களையும் உள்ளடக்கிய வகையில் தன்னுடைய இந்த கலைத்துறை வாழ்க்கையில் பல சாதனைகளை படைத்து கொண்டிருப்பவர், தினம்தோறும் புதிய புதிய சாதனைகளை உருவாக்கி கொண்டிருப்பவர். அதனால் தான் சமீபத்திலும் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருந்தது, வாழ்நாள் சாதனையாளர் விருது. அந்த விருதினை வழங்க போவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அவருடைய வாழ்க்கையில் இந்த கலைத்துறை சார்ந்த விடயங்களுக்கு அவர் கொடுத்த அத்தனை விடயங்களுக்குமான ஒரு கௌரவிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஒரு விருதுக்காக அவர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார். இலங்கையை மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியில் பேசும்போதும் கூட ஒரு சிலருக்கே கொடுக்கப்பட்ட அங்கீகாரங்கள் இவருக்கு மிக இளம் வயதிலேயே கிடைத்து விட்டது என்றும் கூட கூறலாம். வாழ்க்கையில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை சிலரை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்வோம். அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமே மக்கள் நலன் சார்ந்ததாக, சமூகம் சார்ந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அதிதியை தான் அழைத்து வந்திருக்கிறோம். அவரோடு பேச வேண்டும். அவருடைய இந்த கலை வாழ்க்கையில் நாங்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் என்ன இருக்கிறது, குறிப்பாக அவரை பற்றிய வரலாற்று நூல்களும் பல வெளிவர இருக்கிறது. அந்த வரலாற்று நூல்கள் எதற்காக வெளிவருகிறது, அந்த ஒரு மனிதனை பற்றி இந்த உலகம் ஏன் அறிந்து வைத்திருக்க வேண்டும், அதுவும் குறிப்பாக யாழ் மண்ணுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை தேடி கொடுத்த ஒரு அதிதியை தான் அழைத்து வந்திருக்கிறோம். அந்த யாழ் மண்ணுக்கு கிடைத்த பெருமையை அவர் இலங்கை முழுவதுமே கொடுத்திருக்கிறார். இப்பொழுது உலகம் முழுவதுமே அவர் பற்றிய ஒரு பேச்சு இருக்கிறது. இலங்கைக்கென்றே தனித்துவ அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு விசேடமான அதிதியை தான் எமது கலையகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறோம். அவரோடு பேசலாம். அவருடைய வாழ்க்கை வரலாறு நாங்கள் பின்பற்றக்கூடிய வகையில், எங்களை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் எத்தனை விடயங்களை அவர் எமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர் வேறு யாரும் அல்ல, பண்டிதர் சைவ புலவர் பொன் சுகந்தனையா அவர்களை இந்த நேரத்தில் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். உண்மையில் சந்தோஷமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்தது. உங்களிடமிருந்து நாங்கள் வளர்ந்து வருகின்ற ஊடகவியலாளர்கள் பல்வேறுபட்ட விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி ஆரம்பமானது? என்னுடைய வாழ்க்கை பயணம் இப்போது சொன்னது போல இன்றைக்கு பலருக்கு தெரிந்தது, நான் இன்றைக்கு பெரிய பேச்சாளன், சொற்பொழிவாளன், பல விருதுகளை பெற்றிருக்கின்றேன், பல எழுத்துத்துறையில் நிற்கின்றேன் என்றுதான் பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே என்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையை நினைத்தால் எல்லோரும் கண்ணீர் விடுவீர்கள். ஆரம்பத்திலே நான் பேச மாட்டேன், கதைக்க மாட்டேன். ஒரு சொல்லு கதைக்க எனக்கு ஒரு மணித்தியாலம் சரி. அப்படி இருந்த ஒரு ஆள் தான் இன்றைக்கு பேசுகின்றேன் என்றால் அது என்னுடைய திறமை என்று நான் நினைக்கவில்லை. அது தெய்வங்கள் ஏதோ என்னை வழிநடத்துகின்றது போல் தெரிகிறது. இல்லாவிட்டால் எனக்கு அந்த சொற்பொழிவின் சிகரம் என்று ஒரு பெரிய உயரிய விருது தந்த போது கூட அந்த விருதை இன்னும் நான் ஏற்கவில்லை. ஏனென்றால் உண்மையிலே எனக்கு கிடைக்க வேண்டிய விருது திக்குவாய், கதைக்க மாட்டேன், அரை ஊமி என்றே சொல்லலை. அந்த அளவுக்கு படிக்கிற காலத்தில் இருந்த நான் இன்றைக்கு ஒரு பேச்சாளராக இப்படியெல்லாம் வருவதை விட்டு என்னாலேயே நம்ப முடியாமல் இருக்கிறது. அதனாலே தான் நான் ஒன்றை மட்டும் நம்புகிறேன், எனக்கு பின்னாலே ஏதோ ஒரு சக்தி என்னை இயக்கி கொண்டிருக்கின்றதை மட்டும் என்னால் உணர முடிகிறது. உண்மையிலேயே நீங்கள் கூறும் பொழுது எனக்கு ஒரு விடயம் தோன்றுகிறது. மகாத்மா காந்தி, மோகனதாஸ் கரம்சந்த் காந்தி, அவருடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலத்தை எடுத்து பார்த்தாலும் கூட ஒரு கூச்ச சுபாவம் உடைய ஒரு நபராகவே அவர் வாழ்ந்து வந்திருந்தார். அவருடைய வாழ்க்கை பயணங்களை, அவருடைய புத்தகங்களை படிக்கும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதுமே மகாத்மாவாக கொண்டாடும் அளவுக்கு அவருடைய செயற்பாடுகள், அகிம்சை வழியில் ஒரு போராட்டத்தை நடத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்தியிருந்தார். ஆனால் அவருடைய இளமை காலம் என்பது இப்படித்தான். அவரும் அதிகமாக பேச மாட்டார், யாரிடமும் பழக மாட்டார். இப்படி இருந்த ஒரு நிலையில்தான் தென்னாப்பிரிக்காவில் வைத்து அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு இடம்பெற்றவை எல்லாம் வரலாறு. அப்படிதான் நாங்கள் உங்களை பார்க்கிறோம். நாங்கள் வரலாற்றை படித்து வரும் பொழுது ஒவ்வொரு ஆளுமைகள் தொடர்பாக, குறிப்பாக மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒவ்வொரு ஆளுமைகளினுடைய வரலாற்று கதையை பார்க்கும் பொழுது இத்தனை சாதனைகளுக்கும் சொந்தக்காரர்களுடைய
ஆரம்ப வாழ்க்கை சற்று வித்தியாசமானதாக இருக்கும். அதே போன்றுதான் நீங்கள் உங்களுக்கு பின்னால் இருக்க சக்தி என்பது நாங்கள் பல விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விருதாகவும் ஒரு பாக்கியமாகவுமே நாங்கள் கருதுகிறோம். குறிப்பாக பல நூல்களை உங்களுக்கு பற்றிய நூல்கள் இப்பொழுது வெளிவர இருக்கிறது. இலக்கியத்துறைக்கு நீங்கள் பல சேவைகளை செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த இளமை பருவம் என்பது இந்த உலகிற்கு, குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தருணத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது? உங்களுடைய இளமை பருவம் தொடர்பாக எங்களுக்கு கூற முடியுமா? நான் இளமை பருவம் என்பது என்னுடைய பிறந்த இடம் பொலிகண்டி. அங்கிருந்து நான் சிறு வயதிலிருந்தே என்னுடைய நிலப்பாடு கதைக்க முடியாத ஒரு நிலையிலும் நோய் தாக்கங்களுக்கு உட்பட்டும் முடியாத ஒரு மனிதனாகவே இருந்தேன். என்னுடைய தாயார் என்ன நன்றாக வழிநடத்தினார். உண்மையிலே அதைத்தான் நான் பல இடங்களில் சொல்வது, எந்த பிள்ளைக்கும் ஒரு நல்ல தாய் வந்து அமைஞ்சால் அது எந்த பிள்ளையும் சாதனை படைக்கும். அப்போ அந்த தாய் எனக்கு என்ன செய்வாள் என்றால், நான் காய்ச்சலோ வருத்தமோ கிடக்கின்ற போது நோட்ஸ் காப்பி எல்லாம் தானே எழுதி என்னுடைய தலைமாட்டில் கொண்டு வந்து வைப்பேன், இதை படியன். அப்படி என்னுடைய தாய் எனக்கு வழிகாட்டினார். பிறகு அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்து நான் அப்படியே இலக்கிய துறையில நாட்டம் கூட, ஆனால் மேடை ஏறி என்னால் பேசல. ஆசை எனக்கு, எல்லாரும் நாடகம் நடிக்க, பள்ளிக்கூடத்திலேயோ டியூஷனிலேயோ நாடகம் நடிக்க எனக்கு ஆசை. ஒரு சொல்லு எனக்கு, நீங்கள் என்னிடம் படித்தவர்களை கேட்டால், என்னுடைய வகுப்பாசிரியரை கேட்டாலே தெரியும், அவர் டாப்பிலே பெயர் கூப்பிடுகிற போது நான் எழும்பி நான் பிரசன்ட் என்று கூட சொல்ல மாட்டேன். சொன்னால் எனக்கு கொன்னதட்டும் எல்லா பொடிகளும் சிரிப்பார்கள். அந்த வெக்கத்தில் என்னுடைய அம்மாவை நான் வரவழைத்து, அம்மா அங்கே வந்து செல்வராய ஆசிரியர் அன்று, அவரான் வகுப்பாசிரியர், அவரிடம் சொன்னார், இவருக்கு கொன்னை இருக்கிறது என்றவுடன் அவரும் அன்பாக அதன் பிற்பாடு என்னை பார்த்து விட்டு டாப்பிலே மார்க் பண்ணுவேன். அப்படி அந்த பிரசன்ட் அந்த ஒரு வசனத்தை கூட என்னால் சொல்ல முடியாமல் இருந்து வளர்ந்து, அந்த காலங்களிலே எல்லாம் இலக்கிய படைப்புகளிலே நாட்டங்கள் இருந்தது ஏனென்றால் அது வாயால பேசுறது இல்லை, எழுதுறது. பிறகு எனக்கு அந்த பேச்சுத்துறை எப்படி வந்ததென்றால் அதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. விஸ்வமடு மகாவித்தியாலயத்திலே இடம்பெயர்ந்திருந்த காலத்திலே தொண்டராசிரியராக படிப்பிக்கிற வாய்ப்பொன்று கிடைத்தது. அளவியலும் விஞ்ஞான முறையும் என்கின்ற பாடம். அங்கே எனக்கு சரியான பொன்னை, ஏழு வகுப்பிலே இருக்கின்ற மாணவர்கள் எல்லாம் சிரிப்பார்கள். அப்போ பக்கத்திலே இருக்கின்ற மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திலே சொற்பொழிவுக்கு போட்டவர் ஒரு முறை வர இல்லை. உடனே என்ன செய்தார் என்றால், அவர் உடனே கோயில் தலைவர் இங்கே வந்து ஒரு ஆளை எனக்கு தரும்படி கேட்டார். அப்ப கண்ணதாசன் ஆசிரியர் என்ன மாட்டி விட்டுட்டார், இவர் தான் ஒரு சொல்ல ஒரு மணித்தியாலம் பேசுறவர். ஏனென்றால் எனக்கு அப்ப ஒரு சொல்ல பேச ஒரு மணித்தியாலம் செல்லும். ஆகவே இவர் தான் ஒரு சொல்ல ஒரு மணித்தியாலம் பேசுவார், இவரை கூட்டி கொண்டு போங்கன்னு அவர்கள் பண்பலைக்கு சொல்லிவிட்டார். அவர் விடுவதா இல்லை, ஐயா நீங்க 2 வசனம் பேசினாலும் சரி வாங்க. வீட்டை போனேன், அம்மாவை கேட்டேன், அம்மா என்ன செய்கிறது, என்னால் பேச இயலாது, இந்த நிலையில கோயில் தலைவர் வந்து இப்படி நிற்கின்றார், என்னை ஆசிரியரும் மாட்டி விட்டுட்டார், அப்போ அவர் விடாப்பிடியா நிற்கிறாரே, என்ன செய்கிறது? அம்மா சொன்னா, நீ அம்மன் தந்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அம்மன் சக்தியை தருவா, நீ துணிஞ்சு போ, எல்லாம் நல்லது நடக்கும். ஒரு அம்மன் சொன்னது போல என்னுடைய அம்மா சொன்னா. அம்மாண்ட சொல்லு நான் சின்ன வயசுல இருந்து தட்டுவதில்லை. அதை கேட்டுட்டு நான் மாணிக்க பிள்ளையாருக்கு போகிறேன், விஸ்வமடு மாணிக்க பிள்ளையார் கோயிலுக்கு. பயந்து போறேன். அங்கே எல்லாரும் நிற்கிறார்கள், பேசுவதற்கு மைக் தருகிறார்கள். பயமாக இருக்கிறது. பேசத் தொடங்கினேன். பிள்ளையாரை கும்பிட்டு பேச பேச்சு வந்து கொண்டே இருந்தது. எனக்கு என்ன நடக்குது இந்த உலகத்தில் என்று எதுவுமே விளங்க இல்லை. கேட்டவர்கள் எல்லாம் பிறகு ஓடி வந்து சொன்னார்கள், நல்லா இருந்தது, நீங்களே 10 நாளும் பேசுங்க. என்ன கரைச்சிலடா அப்பா, ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கே தெரியல. உடனே கோவில் தலைவர் சொன்னார், சும்மா சொல்லி போட்டீங்கள் பார்த்தீங்களோ, ஒரு இடம் உங்களுக்கு கொன்னதட்ட இல்லையே. நான் அதுதானே எனக்கே தெரியல.
அன்று தொடங்கின பேச்சு அன்று 10 நாள் தொடர் 10 நாள் பேச்சு 10வது நாள் தேருக்கு வந்தது போல சனக்கூட்டம் அந்த சொற்பொழிவை கேட்கிறது. அப்ப என்ன அங்க தொடர்படுத்தி விட்ட கண்ணதாசன் ஆசிரியர் வந்து முன் வரிசையில இருப்பார். எப்படி இருந்தால் பேச தொடங்கிச்சு. அதிலிருந்து எனக்கு பேச்சு ஆரம்பமானது. அங்கேதான் எனக்கு சொல்வேந்தர் என்ற பட்டம் தந்துனார்கள். அந்த பட்டத்தை தான் நான் இன்று வரைக்கும் பாவிக்கிறேன். அப்படியாக என்னுடைய கலை இலக்கிய பயணம் எல்லாம் என்னுடைய சாதனை என்றதை விட தெய்வங்களுடைய சாதனை என்றுதான் நான் இப்பவும் கருதுகிறேன். ஏனென்றால் இப்படியெல்லாம் விருதுகள் கிடைக்கும், இப்படியெல்லாம் மக்கள் கேட்பார்கள் என்று எனக்கு தெரியாது. இன்றைக்கும் அவர்கள் என்னை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ நடக்கிறது. நான் யாருக்குமே கெடுதி செய்யாமல் என்னுடைய பாதையிலே போய்கொண்டிருக்கின்றேன். ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே வாழும் உதாரணங்கள் தான் நீங்கள் எல்லாம். உங்களை பாற்றும் உங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற விடயங்களை வைத்தும் தான் நாங்கள் பல விடயங்களை கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு விடயத்தை கூறியிருந்தீர்கள், உங்களுடைய தாயை பற்றி. ஏதோ ஒரு சக்தி தான் எனக்கு அத்தனை விடயங்களையும் சாதனையாக்குகிறது, சாதகமாக்குகிறது என்று கூறுகிறீர்கள். நிச்சயமாக அந்த சக்தி உங்களுடைய தாயாத்தாக இருக்க முடியும். காரணம், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என்று சொல்வார்கள், தாய் சொல்லை தட்டாது என்று சொல்வார்கள். அந்த தாய்க்கு என்று ஒரு மகத்துவம் இருக்கிறது. பல விடயங்களில் நாங்கள் அதை பார்த்திருக்கிறோம். நீங்கள் கூறிய பொழுது எனக்கு ஒரு விடயம் ஞாபகம் வந்தது. மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி, மின்குமிழை கண்டுபிடித்த தோமஸ் ஆல்வா எடிசன் கூட அவருடைய ஆரம்ப காலத்தில் அவர் ஒரு மிக சிறந்த விஞ்ஞானியாக வருவதற்கு அவருடைய தாய் செய்த ஒரு செயலும் கூட காரணம் என்று கூறலாம். ஒரு முறை வகுப்பாசிரியர் கொடுத்த ஒரு கடிதத்தை எடுத்துக்கொண்டு வந்து தனது தாயிடம் கொடுக்கிறார். இதை வகுப்பாசிரியர் உங்களிடம் கொடுக்க சொன்னார். அந்த கடிதத்தில் எழுதி இருந்திருக்கிறது, உங்கள் பிள்ளை புத்தி சாதுரியமற்ற பிள்ளை, இந்த பிள்ளையை பாடசாலையில் வைத்திருக்க முடியாது, அதனால் இவரை பாடசாலையில் விட்டு விலக்கிவிட்டோம், இவரை நீங்களே பராமரித்துக் கொள்ளுங்கள் என்ற பொழுது அந்த கடிதத்தில் இருந்த விடயத்தை அந்த தாய் அப்படியே மாற்றி தோமஸ் ஆல்வா எடிசனிடம் கூறினார். நீ மிக சிறந்த அறிவாளியாக இருக்கிறாய், உன்னை இந்த பாடசாலையில் விட வேறு ஒரு சிறந்த தளத்திற்கு உன்னை அழைத்து செல்ல சொல்கிறார்கள், ஆகையால் இந்த பாடசாலை உனக்கு வேண்டாம். இந்த கடிதத்தில் அந்த ஆசிரியரும் அதிபருமே ஒப்பமிட்டு இருக்கிறார்கள், உன்னுடைய அறிவு இங்கு யாருக்குமே இல்லை என்று தோமஸ் ஆல்வா எடிசனிடம் பிள்ளைகளின் வளர்ச்சியும் அன்னையின் கையில. நிச்சயமாக அந்த தாய் கூறி அந்த ஒரு வார்த்தை தான் தான் ஒரு சரியான பாதையில் தான் செல்கிறேன் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக தோமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் இந்த உலகத்திலே எமக்கு பல விடயங்களை கண்டுபிடித்து கொடுத்திருந்தார். பல சாதனைக்கும் சொந்தக்காரராக இருந்தார். இன்று நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வெளிச்சத்தில் மிக பிரகாசமாக இருப்பதற்கு அவரும் ஒரு காரணம். இப்படிதான் ஒவ்வொரு சாதனையாளர்களுடைய ஆரம்ப காலகட்டங்களில் அவர்களுக்கு கரம் கொடுக்கின்ற அந்த கரத்தினூடாக அவர்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவார்கள். அப்படிதான் உங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த பல்துறை ஆற்றல் என்பது எப்படி உங்களுக்கு வந்தது? எனக்கு நீண்ட காலமாக எனக்குள்ளே அடக்கி வைத்திருந்த ஒரு ஆசைகள். என்ன, பெரிய எழுத்துகள் எல்லாம் படைக்க வேண்டும், பேச வேண்டும். ஆனால் எதுக்கும் எனக்கு களம் இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் எனக்கு இருந்த அந்த பேச்சு குறைபாடான பிறகு இந்த பேச்சு எல்லாம் சரி வந்த பிற்பாடு நான் எழுத்துத்துறையையும் கூடுதலாக பயன்படுத்த தொடங்கினேன். ஏனென்றால் எனக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னென்றால் சமூகத்தில் இருக்கின்ற கொடுமைகள். இப்போ சமூகம் எல்லாம் இன்றைக்கு அன்பு பாசம் இல்லை, எல்லாம் வேஷங்கள் நடிப்புகள் இதுகளெல்லாம் பார்க்கின்ற போது எனக்கு கவலை. ஏனென்றால் நான் நீண்ட காலமாக ஒரு அன்பின் அரவணைப்பில் வாழ்ந்தாள். அம்மா அம்மம்மா என்று அவர்கள் வெளியிலேயே விடார்கள். அப்போ வீட்டுக்குள்ளேயே வைத்து வளர்ப்பார்கள். இப்போ வெளி உலகத்துக்கு வந்ததும் இப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறார்களோ, ஏன் இப்படி மக்கள் இருக்கிறார்கள், ஏன் பொறாமைப்படுகிறார்கள், ஏன் போட்டி போடுகிறார்கள், ஏன் இப்படியெல்லாம் கொடுமைகளை செய்கிறார்கள் என்றெல்லாம் நான் சிந்தித்ததன் விளைவாக நான் ஒரு எழுத்தாளராயும் கவிஞராயும் வந்தேன். அப்போ சமூகத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள்லாம் என்னை ஒரு இலக்கியவாதியாக வெளியில் கொண்டு வந்தது. நான் இணைத்து வர இல்லை. எல்லா என்னுடைய ஆக்கங்களும் சமூகத்தில் நடக்கின்ற ஏதோ ஒரு பாதிப்பினுடைய வெளிப்பாடாக தான் இருந்தது. அப்போ அவைதான் என்ன அந்த நிலைக்கு கொண்டு வந்தது. காரணம் என்னென்றால் நான் அப்படி வளர்ந்துட்டேன். வளர்ந்த சூழ்நிலையில் இருந்து நான் வெளி உலகத்துக்கு வர்ற போது நான் கண்ட காட்சிகள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. இப்போதும் கூட அதைத்தான் நினைச்சு நான் கவலைப்படுவேன். மனிதனாக ஏன் இருக்கிறான் இல்லை, இன்றைக்கு மிருகத்தனமாக மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் கனகாலம் இந்த மனிதன் வாழ போறானா? இல்லையே. அப்படி இருக்க ஏன் இந்த அன்பு பண்பு எல்லாத்தையும் விடுத்து போட்டி பொறாமைகளோடு இந்த மனித இனம் வாழுகிறது?
என்று இன்றும் கூட நான் ஆதங்கப்படுவதுண்டு. அப்ப என்ன பல பேர் கேட்டிருக்கிறார்கள், உங்களுக்கு ஏன் இந்த போட்டி பொறாமைகள் என்றதெல்லாம் உங்களுக்கு எப்பவுமே வருவதில்லை ஏனன்? அப்போதுதான் நான் அவர்களுக்கு பெருமையாக சொல்லுவேன், அப்படி என்ற தாய் அப்படி வளர்த்தார். தாய் என்ன சொல்லி சொல்லி வளர்ப்பார். ஏனென்றால் நீ ஆரோக்கியமாக இருந்தால், உன்னுடைய மனம் ஆரோக்கியமாக இருந்தால், அடுத்தவனுடைய வளர்ச்சியை கண்டு நீ பொறாமைப்பட மாட்டாய். அந்த வசனத்தை இன்றைக்கும் நான் கடைப்பிடிக்கின்றேன். என்னால் முடியாது என்கின்ற போதுதான் ஒரு மனுஷனிட்ட பொறாமை வருகிறது. என்னால் முடியும் என்ற மன தைரியத்தை நான் வளர்த்து கொண்டால் அடுத்தவனை பார்த்து நான் பொறாமைப்பட மாட்டேன். அப்ப அப்படி ஒரு தைரியத்தை சின்ன வயசுல இருந்து எனக்கு ஊட்டினா என் அம்மா. அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது, இன்னும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனத்தைரியத்தை எனக்கு ஏற்படுத்தினார். அதிலிருந்து எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் நான் துவண்டு போறதில்லை. இந்த உண்மையிலே இந்த வரலாற்று சாதனை நூல் எல்லாம் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலே இது வரலாற்று சாதனை அல்ல, என்னுடைய வரலாற்று சோதனை. கடந்து வந்த பாதைகள், நான் கண்ட சோதனைகள் ஏராளம். அந்த சோதனைக்கு மத்தியிலே ஒரு சிறு துளிதான் இந்த சாதனை. உண்மையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இது எவ்வளவு தூரம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் என்று எனக்கு தெரியாது. பல ஆளுமைகளை பற்றி நாங்கள் பேசுவோமாக இருந்தால், இப்பொழுது நான் கூறியது போல மகாத்மா காந்தியாக இருக்கலாம், தோமஸ் அல்வா எடிசனாக இருக்கலாம், இப்படி பல ஆளுமைகளை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது இவர்களை பற்றிய வரலாற்று நூல்கள் என்பது ஒரு சில தான் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் உங்களுடைய வரலாற்று நூல்கள் என்று பார்க்கும் பொழுது இப்பொழுது 12 நூல்கள் வெளியாக இருக்கின்றன. அண்மையிலும் கூட முதலாவது நூல் வெளியாகி இருந்தது. இன்னும் 11 நூல்கள் உங்களுடைய வரலாற்றில் ஒவ்வொரு பகுதிகளையும் மையமாக வைத்து ஆய்வு நூலாக வெளிவர இருக்கின்றது. எப்படி இது சாத்தியமானது? இந்த ஒவ்வொரு இலக்கிய துறையாக இருக்கலாம், உங்களுடைய கலைத்துறைகள் சார்ந்த ஒவ்வொரு விடயங்களாக இருக்கலாம், இப்பொழுது 12 வரலாற்று நூல்கள் உங்களை பற்றி வெளிவர இருக்கிறது. அதை பற்றி சொல்ல முடியுமா? நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய மன ஆதங்கம், அதை அடுத்தவர்களுக்கு சொல்ல முடியாது. அதை சொல்வதற்கு இலக்கியத்தை நான் ஒரு உந்து சக்தியாக பாவிச்சேன். அப்ப நிறைய விஷயங்கள் சமூகத்தில் இருக்கிறது. அதை பார்த்ததும் எனக்கு ஆதங்கத்தில் நிறைய படைப்புகள் வந்தது. அது மட்டுமல்ல, நான் தமிழ ஆழமாக கற்க வேண்டும் என்று விரும்பினேன். அதனால் ஆழமாக கற்றேன். அதனாலே தமிழிலே ஆழமாக கற்றால் தமிழிலே இருக்கின்ற பல துறைகளுக்கும் சென்று வரலாம். அப்ப அதுதான் எனக்கு பேருதவியாக இருந்தது. கவிதை எழுதுறதென்றாலும் சரி, சிறுகதை எழுதுறதென்றாலும் சரி, நாடகங்களை ஆக்குறதென்றாலும் சரி, எல்லாவற்றுக்கும் மூல காரணம் தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை ஆழமாக நாங்கள் படித்தால் எல்லா துறைகளுக்கும் நாங்கள் போய் வரலாம். அடுத்தது இன்னும் ஒரு விஷயம், நான் ஆக்களோடு போயிருந்து கதைப்பது குறை. ஏனென்றால் அம்மா அப்படி என்னை வளர்த்தபடியால் நான் வீட்டுக்குள்ளேயே, நான் வேலை முடிந்தால் வீட்டுக்குள்ளேயே வந்து இருந்து புத்தகங்களை வாசிக்க தொடங்குவேன். அல்லாவிட்டால் எழுதுவேன். நித்திரை முழிப்பிருந்து புத்தகங்களை 2 மணி வரை வாசிப்பேன். அப்போ அந்த நேரமெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் உள்ள நேரமாக கழிந்தது. இப்போ இன்னொரு ஆக்களோட போயிருந்து நான் கதைத்து கொண்டிருந்தால் அந்த நேரம் எனக்கு வீணா போகும். அந்த நேரத்தை கூட நான் வீணாக்கவில்லை. அந்த நேரங்களிலே நான் ஏதோ ஒரு புத்தகம் படிப்பேன், இல்லாட்டால் ஏதோ ஒன்று எழுதி கொண்டிருப்பேன். சரி, எதுவும் ஒன்றும் இல்லாட்டால் அந்த நேரத்திலே நான் நல்ல நித்திரையா போய்விடுவேன். ஏனென்றால் நித்திரை கொண்டால் பிறகு ஒழும்பி எழுதலாம். அப்ப இப்படியாகத்தான் பல இலக்கியங்களை என்னுடைய 20 வயசு மட்டும் நான் இந்த படைப்புகளை எல்லாம் நான் பேச்சாற்றல் வந்த பிற்பாடு ஆசையாக இந்த பேச்சு துறையை செய்தேன். ஏண்டா கனகாலம் நான் பேச மாட்டாம இருந்த எனக்கு தெய்வங்கள் இந்த பேச்சு வரத்தை தந்தோன்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எந்த கோயிலுக்கு கூப்பிட்டாலும் உடனே ஓடி ஓடி பேச தொடங்கினேன். சந்தோஷமா இருந்துச்சு. மன ஆதங்கங்களை எல்லாம் கொட்டி தீர்க்கிறதுக்கான ஒரு வழி இதுதான், வேறு ஒன்றும் இல்லை, இலக்கியங்கள். அதனால ஒவ்வொரு துறைகளிலும், ஆனால் இது மட்டும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், ஒவ்வொரு துறைகளிலும் எனக்கு ஒரு குரு இருப்பார்கள் என்பதுதான் எல்லா இடமும் சொல்வது. ஆனால் உண்மையிலே இதுல இருக்கின்ற ஒரு விஷயம், எனக்கு எந்த ஒரு துறையிலும் எந்த குருவும் இல்லை. தனியாக நின்றுதான் நான் இவ்வளவு சாதனைகளையும் செய்தேன். ஏனென்றால் அம்மா என்பவளும் நான் கும்பிடுகின்ற அம்மனும் தான் எனக்கு பின்னால நின்றார்களே தவிர வேறு யாரும் எனக்கு நிற்க இல்லை. இன்னும் போட்டிகள் இருந்ததை ஒழிய யாருடைய உதவியும் எனக்கு இருக்கையில்லை. தனித்து நின்று தனி மனிதனாகத்தான் இவ்வளத்தையும் செய்து முடித்தேன்.
என்னுடைய நல்ல நோக்கங்களுக்காக தெய்வங்கள் எனக்கு நல்ல பாதைகளை திறந்தது, நல்ல மனிதர்களை அறிமுகமாக்கியது. இன்றைக்கெல்லாம் எனக்கு ரசிகர் வட்டம் இருக்கிறது. நான் நினைக்கின்றேன் இலங்கையிலே முதலாக ரசிகர் வட்டம் உள்ளது எனக்கு மட்டும்தான் நினைச்சு பெருமைப்படுறது. ஏனென்றால் அதில் மாத்தளையிலே நான் சொற்பொழிவுக்கு போகிற நேரம் புண்ணியசீலன் ஐயா அவர்தான் இதை ஆரம்பித்தது. என்னுடைய ரசிகர் வட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அதிகளவானவர்கள் 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள். ஏனென்றால் என்னுடைய பேச்சு அவைக்குத்தான் பிடிக்கும், பொடியல் தரவளுக்கு பெருசாக பிடிக்காது. அவங்க டிவியை நிப்பாட்டி போட்டு போடுவாங்க. ஏனென்றா நல்லது சொன்னால் இப்ப இருக்கிற பொடியலுக்கு பெருசா பிடிக்கும். இலக்கியத்துறை என்று வரும் பொழுது உங்களுடைய சாதனை என்பது ஒவ்வொரு வருடங்களிலுமே ஏதேனும் ஒரு புதிய விடயங்களை நீங்கள் படைத்து வந்தீர்கள். இப்பொழுது பொன் விழாவை உலகம் முழுவதுமே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் உங்களுடைய சாதனைகள் என்பது ஒவ்வொரு விடயங்களிலுமே புதிய புதிய விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய கேள்வி, உங்களுடைய பெற்ற பட்டங்கள் கௌரவங்களை பற்றி கூற முடியுமா? கௌரவங்கள் பட்டங்கள் என்பன இந்த இலக்கிய துறைகளின் ஊடாகவும் வந்தது, அதே போல இந்த பேச்சு துறைகளினாலும் வந்தது. அதிலே நாம் பெற்ற பட்டங்களாக சொல்லக்கூடியது இப்போ அண்மையிலே அந்த வாழ்நாள் சாதனையாளர், உண்மையிலே அது ஒரு மிக பெரும் விருது, என்ற வாழ்க்கையில கிடைக்க போகின்ற ஒரு மிக பெரும் விருதாகவே அங்கீகாரம் என்று கருதுகிறேன். உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். அதே போல தமிழ்நாட்டில் எனக்கு இந்த புலமைச்சுடர் பல்துறை ஆளுமை காரணமாக தமிழ்நாட்டிலே எனக்கு புலமைச்சுடர் என்கின்ற ஒரு சர்வதேச விருது கிடைத்தது. அதை விட இங்கே எனக்கு கிடைத்தது உயரிய விருதுகள் நிறைய கிடைத்திருக்கிறது. சொல்லின் சிகரம் என்று ஒரு அற்புதமான விருது. அது 4.5 வருடத்துக்கு மேலாக கம்பராமாயணத்தை வள்ளிவர ஆழ்வார் ஆலயத்தின் வடக்கு வீதியிலே அமைந்திருக்கின்ற அந்த இடத்திலே நான் தொடராக செய்தபோது அந்த விருது எனக்கு அந்த பட்டம் கிடைத்தது. அது பெரியாழ்வார் ஆச்சிரமம். அந்த ஆச்சிரமத்திலே 4.5 வருடத்துக்கு மேலாக கம்பராமாயணம் தொடர் சொற்பொழிவை செய்திருக்கிறேன். அதனாலே அந்த பட்டம் கிடைத்தது. அதே போல திரவுலகத்துக்கு ஒரு சமூக சீர்திருத்தமைக்கு ஒரு பாட்டு எழுதி இருக்கின்றேன். அதிலே அந்த பாட்டிலே வந்த பாட்டு மக்களுக்கு கூடுதலாக விரும்பின காரணத்தினாலே அதுக்கு கவிவேந்தர் என்கின்ற உயரிய விருதை அமரர் முன்னாள் மாவட்ட நீதிபதியாக இருந்த விகடகவி திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் வழங்கியிருந்தார். அந்த பாடல் வரியில் ஞாபகம் இருக்கிறதா? பசுமை கொண்ட நாடே தந்த பனமரக்காடு எழில் கொஞ்சம் இடந்தானே எங்களினோரு வானுயர்ந்து நிற்கும் மரம் போலவே தானுயர்ந்து நிற்கும் தமிழ் பண்பாடு என்கின்ற ஒரு நல்லதொரு பண்பாட்டை அந்த காலத்திலே இருந்த கிராமிய வாழ்க்கையை சொல்லுகின்ற ஒரு பாடல். அது எல்லாம் பட்டி தொட்டி எல்லா இடமும் கேட்டார்கள். எனக்கு உண்மையிலே அந்த பாடல் எனக்கு நல்ல சந்தோஷம். அந்த பாடலை பாடியவரும் ஒரு நல்ல தென்னிந்தியாவின் சிறப்பான ஒரு பாடகர் முகேஷ் அந்த பாடல் பாடியவர். அந்த பாடல் தான் பாடிய பாடல்களுக்குள்ளே விரும்பி பாடிய பாடல் என்று அதை பதிவு செய்திருந்தார். உண்மையிலே அந்த கர்ணனினுடைய பாடலை அவர் படிக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் அவர் பேசு பொருளாக மாறியிருந்தார். அவருடைய பாடலில் உங்களுடைய வரிகள் என்பது உண்மையிலேயே எப்படி இருந்திருக்கும் என்பதை நினைத்து பார்க்க முடிகிறது. அவர் அதிலே சொன்ன விஷயம் அதைத்தான் பல ஊடகங்களுக்கும் பேட்டியிலே அதை சொல்லி இருக்கிறார். இந்த பாடல் பாடுகிற போது தனக்கு நல்ல அந்த மகிழ்ச்சியாக இருந்தது. தானும் அந்த கிராமிய வாழ்க்கையை கூடுதலாக விரும்புகின்ற ஒருவன் என்ற வகையிலே இந்த பாட்டை நல்ல ரசித்து படித்தேன் என்று முகேஷ் அவர்கள் அதிலே பதிவு செய்திருந்தார். அதே போல அடுத்தது நாங்கள் ஒவ்வொரு துறையையும் பார்க்கிற போது சொல்வேந்தர் என்ற விருது கிடைத்திருக்கிறது, பல்கலை அரசு என்கின்ற விருது கிடைத்திருக்கிறது. அண்மையிலே திருவோணமலை பத்ரகாளி அம்பாள் ஆலயத்தில் தொடர் சொற்பொழிவு அங்கே சிறப்பாக செய்ததன் காரணத்தினால் தமிழ் வாரதி என்கின்ற உயரிய விருது அந்த இடத்திலே எனக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தது. அதே போல ஏராளமான விருதுகள் கிடக்கிறது, சொல்ல அப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல இந்த சொற்பொழிவு துறையிலே பல்கலை அரசு,
சொல்லின் சிகரம், அதே போல சொல்லழகர், அதே போல நீர்வேலி கந்தசாமி ஆலயத்திலே வைத்து தந்தார்கள் சொல்லின் செம்மலோ ஏதோ ஒரு, அப்படி ஏராளமான, நானே என்னுடைய பட்டங்களை மறந்து விட்டேன். சற்று நினைத்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலத்தை எடுத்து பார்த்தால் பேசுவதே உங்களுக்கு கடினமான ஒரு விடயம். ஒரு வார்த்தை பேசுவதே 1 மணி நேரம் எடுக்கும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய இளம் வயது அமைந்திருந்தது. அதற்கு பிறகு உங்களுக்கு கிடைத்த பட்டங்கள் எல்லாம் சொற்களை வைத்தே பல பட்டங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த அளவிற்கு உங்களுடைய பேச்சு திறமையும் சொற்பொழிவும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதை நான் பெருமையா நினைக்க இல்லை. ஏனென்றால் எனக்கு அவர்கள் ஊமை என்று தந்திருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏனென்றால் என்னுடைய நிலை அதுதான். எனக்குள்ள இருக்கிற ஏதோ சக்தி தான் என்ன பேச வைக்குது. அதனாலே தான் இன்றைக்கும் பேச்சாலே எனக்கு ஆணவம் மாறுறது. நிறைய பேச்சுகள் எல்லா இடங்களிலும் செய்திருக்கின்றேன். தொலைக்காட்சிகளில் கூட 3-4 வருடத்துக்கு மேலே கம்பராமாயணம் தொடர் சொற்பொழிவு செய்திருக்கிறேன். அதே போல பொன்மொழிகள் அன்று 3 வருடத்துக்கு மேலே தொடராக செய்திருக்கின்றேன். எனது சொந்த பொன்மொழிகள் நானே இயற்றி நானே அந்த தொலைக்காட்சிகளிலே தொடர்ந்து செய்கிறது. அதே ஊடகங்களிலும் உங்களுடைய ஊடகங்களிலும் இந்த பிரபல்யமான பத்திரிகைகளிலே 7 வருடத்துக்கு மேல கைக்கு கவிதைகள் தொடராக வந்து உங்களுடைய ஆக்கங்கள் வந்து, அதே போல மரபு கவிதைகள் தொடராக வந்திருக்கிறது. அதே போல ஒவ்வொரு கவிதைகளும் தொடராக வந்த ஒரு வரலாற்று பெருமை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் உண்மையில கவிதைகள் ஊடகங்களுக்குள்ள வருது என்றால் ஒரு கவிதை வரும், இல்லை 2 கவிதை வரும். இது அப்படி இல்லை. என்னுடைய கவிதைகள் தொடராக வந்த வரலாறுகள் இருக்கிறது. அப்படி அந்த கவிதைகளுக்கு நானே படங்கீறி அனுப்பினேன். நான் படவங்கீறுவேன். ஆமா, நீங்கள் ஒரு தலை சிறந்த ஓவியர் என்றும் நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்போ பெரிய பெரிய பத்திரிகைகள் எல்லாம் அதை பிரசுரித்து வந்தது. மேலே அது எனக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம். எனவே என்னுடைய ஓவியத்துறையையும் அதில் வளர்க்கக்கூடியதாக இருந்தது. எனவேதான் ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்களிலும் சகல ஊடகங்களும் எனக்கு உண்மையிலே சரியான ஒரு ஆதரவை வழங்கி ஒரு சரியான ஒரு கௌரவிப்பு தான். அது உண்மையில் தேவையானது ஒன்றுதான். நீங்கள் பெற்ற கௌரவங்கள் பட்டங்கள் என்பதையெல்லாம் தாண்டி நிகழ்காலத்தில் அது எங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தியாகவே நாங்கள் அதை பார்க்கிறோம். காரணம், வாழ்வில் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டுமாக இருந்தால் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஒவ்வொரு விடயங்களில் இருந்துதான் நாங்கள் பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். ஒருவரை உதாரணமாக கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறோம். பல விடயங்கள் பற்றி பேசும் பொழுது உங்களுடைய இந்த கவிதை நூல்கள் தொடர்பாகவும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை கலைத்துறையில் மிக முக்கியமாக பல கவிதைகளை நீங்கள் எழுதியிருந்தீர்கள். அதை பற்றி பகிர்ந்து கொள்ள முடியுமா? கவிதை துறையில கூட நான் அந்த விகட கவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கூட அந்த நகைச்சுவை. ஏனென்றால் அது அந்த சிரிப்புறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் ஏற்ற கவிதைகள் எழுதியிருக்கிறேன். நகைச்சுவை உணர்வோடு சிந்தனைகளை. அதே போல கைக்கூ கவிதைகள். கைக்கூ கவிதைகள் ஒரு குறுகிய அடி, அதுக்கெல்லாம் இலக்கணம் இருக்கிறது. அந்த இலக்கணம் சில பேர் சொல்லுவார்கள் அதுக்கு எதுவும் இல்லை என்று. ஆனால் அதுக்கு இருக்கிறது இலக்கணம். அது ஜப்பானிய மொழி கவிதை என்றாலும் அதுக்கு அன்று சில இலக்கணங்கள் இருக்கிறது. அதன்படியே அந்த கைக்கூ கவிதை 7 மாதங்களாக தொடராக வந்திருக்கிறது. அதே போல மரபு கவிதையில விருப்பம் எனக்கு. அந்த மரபு கவிதைகளிலே விருப்பம் காரணமாக பல மரபுக்கு என்சீர்களின் நடுலடி விருத்தம் வெண்பா அப்படி எழுதி கொண்டு வர போது எனக்கு பாடல் எழுதுகிற ஆசை வந்தது. 100கணக்கான பாடல்களை எழுதி இந்தியாவினுடைய முன்னணி பாடகர்களை கொண்டு பாடிவித்து இங்கே ஏராளமான ஆலயங்களிலே என்னுடைய பாடல் பாடுகிறது. உண்மையிலே கதிராம கந்தன் தொடக்கம் இங்கே வரை அநேகமான ஆலயங்களிலே என்னுடைய பக்தி பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறது. அந்த பாடல்கள் எல்லாம் பாடியவர்கள் யார் என்று பார்த்தால் சீர்காழி சிவசிதம்பரம், TL மகாராயன், அதே போல அந்த உன்னிமேனன், அதே போல சுப்பசிங்கர் பாடகர்கள், அதே போல முகேஷும் பாடியிருக்கிறார். எனவே இவ்வாறாக தென்னிந்தியாவின் புகழ்பூத்த பாடகர்கள் எல்லாம் என்னுடைய பாடல்களை பாடியது ஒரு இறைவன் திருவருளே என்றுதான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் அங்கே இந்த பாடல், இங்கே நல்லூர்ல கூட என்னுடைய பாடல் இருக்கிறது. நான் எழுதி தென்னிந்திய
சூப்பர் சிங்கர் பாடகர்களால் பாடப்பட்ட பாடல் நல்லூர் கந்தனுக்கு இருக்கு, தொடர்ச்சியாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ இதுல கேட்ட போது ஒருவருடைய பாடல் போனிலே வந்தது. உடனே நான் அதை என்னுடைய பாடல் என்று சொன்னதும் அவர் வியத்து விட்டார். ஏனென்றால் இங்கே எந்த இதை போட்டாலும் அநேகமான ஆலயங்களிலே என்னுடைய பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கு. அதுக்கு காரணம் அந்த கவிதையுடைய அடுத்த கட்ட பரிமாண வளர்ச்சி தான் பாடல் என்று இணைக்கின்றேன். உண்மையில் அதிகமாக பேச வராது என்கின்ற அந்த உங்களுடைய இளமை பருவ வாழ்க்கையில் புத்தகங்களை வாசிக்க தொடங்கினீர்கள், எழுத தொடங்கினீர்கள். எழுத்துக்கள் கவிதைகளாக மாறியது, கவிதைகள் பல ஆக்கங்களை உருவாக்கியது, ஆக்கங்கள் பல பாடல் வரிகளை உருவாக்கியது. ஒன்றிலிருந்து ஒன்று மிக சிறந்த ஒரு ஆளுமையாக உங்களை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இப்பொழுது உலகம் முழுவதுமே உங்களுடைய பொன் விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பல நாடுகளில். உங்களுக்கு எப்படி இருக்கிறது? பொன்விழா கொண்டாடுகிறார்கள். அதிலே பலருக்கு தெரிந்திருக்கும். நான் ஃபேஸ்புக்கிலும் அந்த செய்தியை வெளிப்படுத்தி இருந்தேன். என்னுடைய பொன்விழா கொண்டாட்டங்களை அந்த நிறுத்தும்படி நீங்கள் அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்திருந்தா தெரிந்திருக்கும். உடனே என்னுடைய ரசிகர் வட்டம் அன்பர்கள் உடனே அடித்து கேட்டார்களே. நான் சொன்னேன், என்னுடைய தாயாருடைய ஒரு 2 வருடம் என்னுடைய அம்மா இறந்து, அதற்குள்ளே நான் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் அம்மாவில் அவ்வளவு பாசம், அதனாலே எனக்கு வேண்டாம் என்று நான் சொல்லி, அதே போல அந்த பொன்விழாவுக்கு பதிலாகத்தான் என்னுடைய வரலாறுகளை வெளியிடுகிறார். உண்மையில் 12 வரலாற்று ஆய்வு நூல்கள் உங்களை பற்றி வெளிவர இருக்கிறது. அதனுடைய முதல் நூல் வெளிவந்திருக்கிறது. அண்மையிலே தமிழ்ச்சங்கத்திலே நடந்த விழா கூட அது பொன்விழா கொண்டாட்டமாக நான் செய்ய விட இல்லை. அதை ஒரு வெறுமனே அதை ஒரு புத்தக வெளியீடாயும், அதுக்கு பதிலாக கல்வியிலே நல்ல திறமை பெற்ற பிள்ளைகளை கௌரவித்தும் செய்தேன். அதை நான் ரசிகர் வட்டத்துக்கு நேரடியாக சொன்னேன். கல்வியிலே கலையிலே சிறப்பு பெற்றவர்களை என்னுடைய பொன்விழாவிலே கௌரவிங்க. எனக்கு கௌரவம் தேவையில்லை. எனக்கு அந்த இவ்வளவு காலம் மக்கள் அந்த கௌரவமே காணும். எனக்கு நான் 50 வயசுக்கு பிறகு அம்மாவுடைய அம்மாவுடைய நினைவோடும், அம்மா என்னென்ன எப்படியெல்லாம் நான் பெற வேணும் என்று ஆசைப்பட்டாவோ அப்படியெல்லாம் பெற வேணும் என்ற அவளுடைய ஆசையை தாங்கித்தான் என்னுடைய பயணம் இருக்க போகிறது. என்னுடைய தாய்க்காகவும் எல்லா தாய்மாருக்கான பயணமாகத்தான் இனி 50 வயசுக்கு பிறகு இருக்க போகிறது. நிச்சயமாக உங்களுடைய அந்த வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்றுதான் நாங்களும் கூற வேண்டும். காரணம், உலகளாவிய ரீதியில் மட்டுமே சிலருக்கு மட்டுமே வழங்கப்படுகின்ற ஒரு விருது தான் இந்த வாழ்நாள் சாதனையாளர் என்கின்ற விருது. அதுவும் குறிப்பாக யாழ் மண்ணிலே இருக்கின்ற ஒரு தமிழருக்கு அந்த விருது கிடைத்திருக்கிறது. எங்கள் அனைவருக்குமே ஒரு பெருமை இருக்கிறது. நாங்கள் யாழ் மண்ணை பிறப்பிடமாக கொண்டில்லை என்றாலும் இலங்கை வாழ் தமிழர்கள் என்ற முறையில் அந்த வாழ்நாள் சாதனை விருதை நாங்களும் பெருமையோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அந்த விருதை நீங்கள் பெறப்போகிறீர்கள். அந்த விருது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் கவலை. ஏனென்றால் இந்த நேரம் என்னுடைய தாயார் இருந்தால் என்னை விட மிகுந்த மகிழ்ச்சிப்படுவார். என்னுடைய அனைத்து கலைகளும் வெற்றியடைய காரணம் அவ. என்னென்றால் ஒரு இடத்துல பட்டிமன்றம் என்றால் அந்த ஊரிலே ஒரு வீடும் மிச்சம் இல்லை. எல்லா வீட்டையும் ஓடி ஓடி சொல்லுவா, என்னுடைய மகன் பட்டிமன்றம் அமைஞ்சு. அப்ப நான் நினைக்கிறேன், இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது எனக்கு கிடைக்கின்றது என்ற இந்த செய்தி அந்த ஆத்மா அறியும். அது வேற. இப்ப என்னுடைய தாயார் இருந்திருக்கணும், இந்த கிராமமே சரி. இந்த தாய்க்கு இருக்கிற ஈன்ற பொழுதில் பெரிதுவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். அவருடைய அன்புக்கு கிட்ட யாருமே நிக்கல. உண்மையில் இந்த நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்தே நீங்கள் பேசிய பல வார்த்தைகளில் உங்களுடைய தாயை பற்றிய விடயங்கள் தான் அதிகமாக இருந்தது. நாங்களும் ஒத்துக்கிறோம். தாயை விட சிறந்த ஒரு மந்திரமும் இல்லை, அதனை தாண்டிய ஒரு சக்தியும் இல்லை. உங்களை இயக்கி கொண்டிருப்பதும் இன்று வரை உங்களை ஓயாமல் ஓட வைத்துக் கொண்டிருப்பதும் அந்த சக்தி தான். இப்பொழுது 50 வயதை கடந்து விட்டீர்கள், பல சாதனைகளை புரிந்து விட்டீர்கள். உங்களுடைய இனி எதிர்கால திட்டங்கள் எப்படி இருக்கிறது? எதிர்காலத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போல அம்மாவுடைய ஆசை நாங்கள் பெரியவர்களாக நல்ல நிலையிலே வர வேண்டும் என்று அதுக்கான பயணம் ஆரம்பித்து விட்டேன். எதிர்காலத்திலே நான் செய்ய போகின்ற ஒரு மிக பெரும் வேலை திட்டம் உலக சாதனை பேச்சொன்று பேச இருக்கின்றேன். ஏனென்றால் இவ்வளவு காலமாக சிறு வயசில் பேச முடியாமல் இருந்த என்னை பேச வைத்த அந்த நன்றி கடனுக்காக உலக சாதனை ஒரு பெரியொரு சாதனை பேச்சாக அது அமையும் என்று நினைக்கின்றேன்.
அது சற்று ரிஸ்கான வேலை தான், சாதாரணமான வேலை இல்லை. இருந்தாலும் அதை எல்லோருடைய ஆசீர்வாதத்தோடும் அதை செய்து முடிப்பேன் என்று நம்புகிறேன். ஏனென்றால் எல்லோருடைய பெரியவர்கள் எல்லோருடைய ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கிறது. நல்ல மனிதர்கள் எல்லோரும் என்னோடு நிற்கிறார். தெய்வங்கள் எல்லாம் என்னோடு நிற்கிறது. ஏனென்றால் நான் யாருக்கும் எந்த கெடுதியும் செய்ததில்லை. வீட்டிலே மட்டத்தேல் வந்தால் கூட தூக்கி கொண்டு போய் குப்பைக்குள்ள விடுவேன். ஏனென்றால் அந்த உயிரை கொள்வதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது? இப்போ நான் எப்படி வாழ்கிறனோ அதே போலதான், எப்படி சொல்லுறனோ அதே போலதான் வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனவேதான் எல்லாருடைய ஆசையும் எனக்கு இருக்கிறது. ஆகவே நான் நினைக்கின்ற நல்ல விஷயம் சரிவரும் என்று நான் நம்புகிறேன். அடுத்து இன்னும் ஒன்று நான் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் மக்களை மயப்படுத்துகிறது. அந்த உதாரணத்துக்கு அந்த திரை உலகம், அதனாலே திரைக்கு ஊடாக சில மாற்றங்களை செய்யலாம் என்பதற்காக அதிர்ச்சி என்ற முழுநீள திரைப்படம் ஒன்று எடுத்திருக்கிறேன். அது வெகு விரைவிலே எல்லா இடமும் திரையிடப்படும் என்று நினைக்கின்றேன். அது அந்த திரைப்படம் சமூக சீர்திருத்தமான திரைப்படம். நீங்க நினைக்கிற மாதிரி அதிலே நீங்கள் பார்க்கின்ற திரைப்படங்கள் மாதிரி சண்டையும் இல்லை, காதலும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப என்ன இது திரைப்படம் ஒன்று சில பேர் முழுசுற மாதிரி கிடையாது. சண்டை காதல் இருந்தால் தான் அது திரைப்படம் இல்லை. ஒரு சமூகத்துக்கு நல்ல செய்தியை சொல்லுகின்ற சமூக சீர்திருத்தம் மிக்க விஷயம் இருந்தாலே அது நல்ல திரைப்படம் தான். ஒரு சிறிய பிள்ளை தான் அதோடைய கதாநாயகி. அப்போ அது ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஊடகம் திரைப்படம். அதற்கு ஊடாக எதுவும் சமூகத்துக்கு நல்லதை சொல்லலாம் என்கின்ற ஒரு செய்தியோ நப்பாசையோடு அந்த படம் எடுத்திருக்கின்றேன். விரைவிலே அது வெளிவரும் என்று நம்புகிறேன். அது உலகத்திலே நல்ல விஷயங்களை விதைக்கும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக இப்பொழுது சினிமா துறைக்குள்ளும் காலடி எடுத்து வைத்து விட்டீர்கள். சினிமா என்று அந்த நல்ல சினிமா, உதாரணத்துக்கு இப்ப சினிமாண்டோட எல்லாரும் நினைக்கிறது சண்டை காதல், அது ஒன்றும் இல்லாத இதுல கதாநாயகியே இல்லை. நிச்சயமாக ஒரு நல்ல விடயங்களை எதனூடாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு ஊடகத்தை தெரிவு செய்து அதனூடாக அந்த விடயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இவருடைய ஆசையாகவும் இருக்கிறது. எங்களுடைய ஆசையும் அதுதான். அதனால்தான் இவரை கலையகத்திற்கு அழைத்து வந்து இவரிடம் இருக்கின்ற நல்ல விடயங்களை கேட்டு எங்களை இன்னும் நாங்கள் எப்படி மேம்படுத்திக் கொள்வது என்கின்ற ரீதியில் ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாகத்தான் கதித்து வருகிறோம். குறிப்பாக இப்பொழுது நான் உங்களிடம் நேரடியாக கேட்பது, இந்த துறையில் நீங்கள் சாதித்த விடயங்கள் எது என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? சாதித்த விடயம், அம்மாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நான் இன்றைய சமூகத்துக்கு கொண்டு சொல்ல வேண்டும், ஒரு இடத்துக்கு நான் சென்றிருந்தேன். அங்கே எல்லாரும் சந்தோஷமாக மது அருந்தினார்கள், நான் மட்டும் குடிக்க இல்லை. அப்போது என்ன, நான் சின்ன வயசுல இருந்து அப்படித்தான் அம்மா வளர்த்தது. அப்போ என்னை அவர்கள் கேட்டார்கள், அம்மாவும் இல்லத்தானே, ஒருவரும் இல்லத்தானே, யார் உன்னை பேசுறது, ஒரு கப் குடிய என்று கேட்டார்கள். அப்போது அவர்களுக்கு நான் சொன்ன விளக்கம், இந்த இடத்திலே நான் ஒரு சின்ன துளியாவது நான் குடித்தனோண்டால் என்னுடைய அம்மாண்ட ஆத்மா சாந்தி அடையாது. ஏனென்றால் அம்மா நினைச்சு கொண்டிருப்ப நான் இப்படி பிள்ளைய வளர்க்க இல்லையே என்று. அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய தாய் எதை விரும்புகிறாவோ அதைத்தான் செய்ய வேண்டும். தாய் என்ற பிள்ளை இப்படித்தான் வர வேண்டும் என்ற தாயும் தீய வழியில போக வேணும் என்று இந்த தாயும் யோசிக்க மாட்டாள். தன் பிள்ளை நல்ல வழியில போகணுமென்றான் நினைப்பாள். அந்த தாய் எப்படி நினைக்கிறாளோ அதன்படி நாங்கள் வாழ வேண்டும். எனவே தான் இன்றைக்கு நான் நல்ல வழியிலே போய்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய அன்னையின் வளர்ப்பு. மகாத்மா காந்தி அடிகளுக்கு தாய் வெளிநாட்டுக்கு போன போது சொல்லிவிட்டாராம், நீ அங்கே போய் மது அருந்தக்கூடாது. அவர் கடைசி வரைக்கும் மதுவை தொட இல்லை. அப்ப அன்னையுடைய சொல்லுக்கு எல்லாரும் மதிப்பளியுங்கள். நிச்சயமாக எல்லாரும், எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமாக வாழ. நிச்சயமாக உண்மையிலேயே நீங்கள் அதை கூறும் பொழுதே உங்களுடைய உணர்ச்சிகளை அதை காட்டி கொடுக்கும். எத்தனை உன்னதமான வார்த்தைகள் அது என்று நீங்கள் கூறியது உண்மைதான். மோகனதாஸ் கரம்சந்த் என்கின்ற அந்த காந்தி லண்டனுக்கு சென்று தன்னுடைய சட்டப்பீடத்தை படிக்கிறார். பின்பு தென்னாப்பிரிக்காவுக்கு தொழில் நிமித்தமாக செல்கிறார்.
வாழ்க்கை முழுவதும் தென்னாப்பிரிக்காவில் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்திருந்தார். பலரோடு பழகி இருந்தார். ஆனால் அந்த மதுவுக்கு அவர் அடிமையாகவே இல்லை. அவர் அடிமையாகியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், தனது நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும், தனது மக்கள், குறிப்பாக அந்த தென்னாப்பிரிக்காவிலே இருக்கின்ற இந்த கருப்பு வெள்ளை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்கின்ற ரீதியில் வாழ்க்கையில் தன்னுடைய தேவையை எப்படி பூர்த்தி செய்வது என்று அவர்களுக்குள்ளே ஒரு ஒழுக்க விதியை வகுத்து கொண்டார்கள். அதனால் தான் இப்பொழுது நாங்கள் அவரை மகாத்மா என்று போற்றிக் கொண்டிருக்கிறோம். அதே போன்றுதான் நீங்கள் கூறிய பொழுது நெல்சன் மண்டேலா கூட எனக்கு நினைவுக்கு வந்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட அவருடைய இளமை காலம் முழுவதுமே சிறைவாசத்தில் இருந்தார். ஆனால் அவர் அந்த சிறைவாசத்தில் இருந்த பொழுது கேட்டது ஒரே ஒரு விடயத்தை மட்டும்தான், எனக்கு ஒரு புத்தகத்தை தாருங்கள், புத்தகம் மட்டுமே போதும், என்னை நான் தயார்படுத்திக் கொள்வேன் என்கின்ற ரீதியில் அந்த சிறைவாசம் முழுவதுமே பல புத்தகங்களை படித்திருந்தார். அதற்கு பிறகு வெளியே வரும் பொழுது தென்னாப்பிரிக்காவின் தந்தையாகவே மாறியிருந்தார். அந்த புத்தகத்தினூடாக பல விடயங்களை, குறிப்பாக தென்னாப்பிரிக்காவின் அதிபராக மாறிய பொழுது சமூகம் சார்ந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர்கள் தான் இவர்கள். இவர்களை பற்றி படிக்கும் பொழுது ஒவ்வொரு வெளிநாட்டு நபர்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் படிக்கின்ற புத்தகங்களினூடாக நாங்கள் ஒரு விடயத்தை யோசிப்போம். குறிப்பாக நான் யோசித்திருக்கிறேன். ஆனால் உங்களை போன்றவர்களை இப்பொழுது நேர்காணல் செய்யும் பொழுது உண்மையில் சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் வாழ்ந்த விதம், உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் கொடுக்கின்ற அந்த இடம்தான் நாங்கள் இன்னும் எங்களை எவ்வளவு தூரம் தயார்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறது. உண்மையில் இப்பொழுது நாங்கள் உங்களுடைய துறை சார்ந்த விடயத்திற்குள்ளே வருவமாக இருந்தால் உங்களுடைய தாயினுடைய பங்களிப்பு அலாதியானது. அதை தாண்டி இந்த துறையில் நீங்கள் சாதிப்பதற்கு உங்களுக்கு கை கொடுத்தவர்கள் யார்? கை கொடுத்தது உண்மையிலே அம்மாவுக்கு பிறகு என்னுடைய மனைவி தான். மனைவி, பிள்ளை. மனைவியை பொறுத்தளவில் என்னுடைய எந்த விதமான அந்த முயற்சிகளுக்கும் தடை இல்லை. நான் கதை எழுதி கொண்டிருந்தா கூட அவர் குழப்பறதில்லை. சில வீடுகளில் ஏண்டா கதை எழுதி கொண்டிருக்க கடைக்கு போட்டு வாண்டு பேக்கை கொண்டு வந்து கொடுப்பார்கள், அதோட கதை சரி. ஆனால் என்னுடைய மனைவி அப்படி அல்ல. அவரையும் நான் ஒரு தாயாத்தான் பார்க்கிறேன். தாய்க்கு பின் தாரமண்ட சொன்ன போது அப்ப எனக்கு அந்த அர்த்தம் விளங்க இல்லை. இப்ப விளங்குது. மனைவிதான் தாய்க்கு பின் இருக்கின்ற இன்னொரு தாயன். நிச்சயமாக நிச்சயமாக அது நான் வாழ்க்கையுடைய அனுபவத்தில நான் கண்டு கொண்டேன். உங்களிடமிருந்து நாங்களும் அந்த பாடத்தை கற்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை கடைபிடிப்போம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை நாங்கள் வழங்குகிறோம். குறிப்பாக பெண்களை போற்ற வேண்டும், ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும், ஒழுக்க விழுமியங்களை கடைபிடிக்க வேண்டும். இது மனித சமுதாயத்தில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை விடயங்களாக மாறியிருக்கிறது. இருந்தாலும் கூட நிகழ்காலத்தில் நாங்கள் பல இடர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். புதிய புதிய விடயங்களுக்கு நபர்கள் அடிமையாகுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு கவலை இருக்கிறது, இந்த சமுதாயத்தை மாற்ற முடியாத, ஒரு நல்ல சில விடயங்களை இந்த உலகத்திற்கு கொடுக்க முடியாத உங்களை போன்றவர்கள் அவர்களை நேர்காணல் செய்து இந்த பேட்டியினூடாகத்தான் நாங்கள் அவர்களை மாற்றுவதற்கான ஏதேனும் ஒரு நடவடிக்கையை செய்ய முற்படுகிறோம். குறிப்பாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அதை தாண்டி உங்களுடைய இந்த தொழில் துறையில் இலக்கியம் மிகப்பெரிய ஒரு பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறது. இலக்கிய ரீதியாக பல சாதனைகளை நீங்கள் படைத்திருந்தீர்கள். உங்களுடைய எதிர்காலமும் மிக சரியானது ஒரு திட்டமிடலோடு இருக்கிறது. உங்களுடைய அந்த கிட்டத்தட்ட உங்களுடைய 30 தொடக்கம் 50 வயது என்பது உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத பல தருணங்களை ஏற்படுத்தியிருக்கும். அதில் ஏதாவது ஒன்றை நினைவு கூற முடியுமா? துன்பகரமான விஷயம் இல்ல, ஒரு நல்ல விடயங்கள் நீங்கள் எங்களுக்கு கூறுகின்ற அறிவுரையாகவும் இருக்கலாம், நீங்கள் கடந்து வந்த பாதையாகவும் இருக்கலாம். இந்த ஒரு விடயம் என் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த 30 தொடக்கம் 50 வயதில் ஏற்படுத்தியது என்றால் எதை சொல்வீர்கள்? இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடைக்க போறதுதான் ஒரு என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்று எண்ணுகிறேன். இதுதான் அதுக்கு முதல் ஏராளமானது எனக்கு நடந்திருந்தாலும் இது என்னுடைய வாழ்க்கையில கிடைத்த மிக பெரும் ஒரு விருதாக நான் பார்க்கிறேன். விருதாக கிடைக்க போற விருது, எனக்கு கிடைக்க போற விருது. இதைத்தான் ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக பார்க்கிறேன். நிச்சயமாக நாங்களும் அதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த விருது யாழ் மண்ணுக்கு மட்டுமே பெருமை சேர்க்கின்ற ஒரு விருது அல்ல, ஒட்டுமொத்த இலங்கைக்குமே கிடைத்த, அதுவும் குறிப்பாக ஒரு இளம் வயதில் ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருதை ஒருவர் பெறுவது என்பது அவ்வளவு இலகுவான ஒரு விடயம் அல்ல. இறுதியாக ஒரு கேள்வி, ஒட்டுமொத்த மக்களுக்குமே விருதானது யாழ்ப்பாணத்துக்கு மட்டுமில்லை, உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் உறவுகளுக்கு, ஒட்டுமொத்த தமிழ் உறவுகளுக்கும் கிடைக்கின்ற ஒரு
ஒரு சந்தோஷமான விருதாகவே இதை நான் பார்க்கிறேன். நிச்சயமாக ஆதவன் தொலைக்காட்சியும் அதை சந்தோஷமாக அறிவித்துக் கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே. அந்த சாதனை விருதையும் கூட உங்கள் கண் முன்னே நாங்கள் எமது தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினூடாகவும் அறிமுகப்படுத்துவோம் அந்த விருது கிடைக்கும் பொழுது. காரணம், இவைகளை ஏன் உங்களிடம் நாங்கள் ஒப்படைக்கிறோம், எதற்காக இதை வெளிப்படுத்துகிறோம் என்றால், இந்த விருது சாதாரணமாக ஒரு நபருக்கு கிடைத்து விடாது. ஏன், நாங்கள் மகாத்மா காந்தியை பற்றி பேசியிருந்தோம், நெல்சன் மண்டேலாவை பற்றி பேசியிருந்தோம். இவர்களுக்கும் கூட வாழ்நாள் சாதனையாளர் விருது, அதை தாண்டி இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது பல புத்தகங்களாக வெளியிடப்படவில்லை. ஆனால் இருந்து கொண்டிருக்கின்ற பொன் சுகந்தன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது 12 நூல்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி வெளிவர இருக்கிறது. உண்மையில் ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிறது, 11 புத்தகங்கள் வெளிவர இருக்கிறது. முடிந்தால் அந்த புத்தகங்களை வாங்கி படியுங்கள். இவர்கள் கடந்து வந்த பாதையில் எங்களை நாங்கள் எப்படி மேம்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். இறுதியாக ஒரு கேள்வி, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு உங்களுடைய பார்வையில் நீங்கள் கூறுகின்ற ஒரு அறிவுரையாக இருந்தால் எதை சொல்வீர்கள்? இப்போது இருக்கின்ற உலகெங்கும் இருக்கின்ற மக்களுக்காக நான் சொல்ல செய்தி என்னென்றால், பணம்தான் வாழ்க்கை என்றில்லை. எங்களுடைய மூதாதையர்கள் குடிசை வீட்டிலே இருந்தபோது இருந்த மகிழ்ச்சி இன்றைக்கு ஏசி ரூமில் இல்லை. அதுக்கு காரணம் என்னென்றால், மகிழ்ச்சியை கொடுக்கிறது பணம் இல்லை, மனம், அன்பு, ஒற்றுமை, இவைதான் மகிழ்ச்சியை கொடுக்குமே தவிர பணம் மகிழ்ச்சியை கொடுக்காது. எனவேதான் எங்களுடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதைத்தான் நான் ஆசைப்படுறது. ஒரு ஒற்றுமையான சமூகமாக வாழ்ந்திருந்தார்கள். அப்படியான ஒரு வாழ்க்கை திரும்பவும் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் ஒரு போட்டி பொறாமை அற்ற எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து மகிழ்ச்சியாக ஒரு கல்யாணம் உடண்டா எல்லாரும் நிற்பார். ஒரு பாரிய ஒரு கூட்டம் இருக்கு. ஆனால் இப்பொழுது அனைவருமே பிரிந்து இருப்பது. கல்யாண வீட்டுல பார்த்தா செத்த வீட்டுக்கு வந்தவன் மாதிரி நிக்கிறான். அனைவருடைய கையிலுமே மொபைல் போன், அவர்களுக்கென்று தனியானது ஒரு வாழ்க்கை. அவ்வளவு கவலையா நிக்கிறான். அந்த வீடியோ எடுத்து பார்த்தா தெரியும், இந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குது என்று கவலையா நிக்கிறான். செத்த வீட்டுல பார்த்தா சந்தோஷமா நிக்கிறானா போட்டாரோண்ட மாதிரி. அப்ப அப்படியோ நிலைமை இப்ப மாறிட்டு. அப்படி இல்லாமல் எல்லாரும் அவருக்கு துன்பம் வந்தால் எல்லாருக்கும் துன்பம் பெறவும், அவருக்கு ஒரு வீட்டுல சந்தோஷம் வந்தால் எல்லாரும் சந்தோஷப்படணும். அது மோத்த பார்க்கவே தெரியும். அப்ப இப்படி ஒரு நிலைமை மூதாதையர்கிட்ட இருந்தது. அது இப்ப எங்கள்கிட்ட இல்லை. பூட்டி பொறாமைகள், சண்டைகள், ஒருவருக்கும் ஒற்றுமை இல்லை, சகோதரங்களுக்கு இல்லையும் சண்டை, உறவுகளுக்கு சண்டை, ஊர்லையும் சண்டை, ஒற்றுமை இல்லை. இது என்னையா வாழ்க்கை? நீ காசு வச்சிருந்து என்ன செய்கிறது? கோடி கோடியா சேர்த்து வச்சிருந்தும் ஒற்றுமை யோசனமும் இல்லை. அதனால நான் இந்த மனித இனத்துக்கு நான் சொல்லுகிற ஒரு செய்தி, உலகத்திலே நாங்கள் வாழ போறது கொஞ்ச காலம். அந்த காலப்பகுதிக்குள்ளே எங்களுக்குள்ளே இந்த உலகம் சண்டை வேண்டாம், அமைதி வேண்டும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த மனித உடலை பெற்ற நாங்கள் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே தான் வாழ போகின்ற உயிர்கள். எனவே எல்லாரையும் அன்பு பாராட்ட வேண்டும், யாரையும் பிரித்து பார்க்க கூடாது. எல்லாம் மனிதர்கள் தான். ஏழை பணக்காரன் அவன் இவன் என்று யாரையும் பிரிக்க கூடாது. ஏனென்றால் போய்க்குள்ள எல்லாரும் விட்டுட்டு தான் போறோம், வீடு வாசல் எல்லாம். அதை உணருங்கள். இந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கூடாதீர்கள். எல்லாரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக ஒரு கொஞ்ச காலத்தை கழிக்க பாருங்கள் என்கின்ற ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உருவாக்குங்கள். உலகமே அன்புமயமாக மாற வேண்டும் என்ற ஆதங்கம் தான் எனக்கு நீண்ட காலமாக இருக்கிறது. எனவே உலகம் என்பது மகிழ்ச்சியான உலகமாக மாற வேண்டும். அப்படியான ஒரு உலகத்தை நான் காண ஆசைப்படுகிறேன். எனவே எல்லோரும் அந்த உங்களுடைய மன இயல்புகளை மாற்றி எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கூடாமல் மனிதர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வாழும்படி உங்கள் எல்லாரையும் அன்பாகவும் மன்றாட்டமாகவும் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையில் இதைவிட இனி நான் சொல்ல எதுவுமே இல்லை. உங்களுக்கு அனைவருக்குமே புரிந்திருக்கும். அவருடைய இந்த அறிவுரையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு ஒரு நல்லதொரு வாழ்க்கையை இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை தான் இந்த ஒரு தருணத்தில் அதிதிகள் பக்கத்தினூடாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்றி உங்களுடைய வேலைப்பளுக்கு மத்தியில் இந்த காலை வேளையிலே வருகை தந்து பல்வேறுபட்ட விடயங்களை வருகை தந்திருந்தீர்கள், கூறியிருந்தீர்கள். நிச்சயமாக அதை நாங்கள் கடைபிடிப்போம் என்கின்ற நம்பிக்கையோடு
எங்களுடைய அழைப்பு ஏற்று வருகை தந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நானும் இந்த ஆதவன் தொலைக்காட்சி ஊடாக உலகெங்கும் இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் யாவருக்கும் நன்றி கூடி சிறப்பாக இந்த நேர்காணலை செய்த தம்பி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.